ஜோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து விடுதலை வரையும் பார்த்துருவோம். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு சொல்லிட்டு 2 துறை கொண்டு வந்திருப்பாங்க. இதனாலதான் காங்கிரஸ் வந்து நாங்க எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம். ஏன்னா நீங்க டொமினியன் அந்தஸ்து கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி இல்லாட்டி விடுதலை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்க. ரெண்டுமே இல்லாம இப்படி கொடுத்தீங்கன்னா ஒன்னும் சரியா வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப 1935 இந்திய அரசு சட்டம் என்ன பண்ணும்னா, இந்த இரட்டையாட்சி முறையை ஒழிச்சிருவாங்க. மாகாணத்துல நடைபெற்ற இந்த இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு மத்தியில இரட்டையாட்சி முறை கொண்டு வருவாங்க. அப்ப மத்தியில இரட்டையாட்சி முறைன்னா என்னப்பா? அதாவது ஒரே அரசு அங்கிருந்து மொத்தமா ஆட்சி பண்ணலாம். கீழே வந்துட்டு மாகாணங்கள்ல இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு எல்லாமே அரசு கையில கொடுக்கப்படும். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இப்ப இதுதான் மேட்ரு. அதே மாதிரி 1935 பர்மா வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டத்துக்கு கீழே காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஆட்சியை நாங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஏன் எலெக்ஷன்ல நிக்கலன்னா, இந்த இரட்டை ஆட்சி முறை இருக்கறனால எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டதுனால நாங்க எலெக்ஷன்ல நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்கப்பா. மொத்தம் இந்தியா ஃபுல்லா 11 மாகாணங்கள்ல தேர்தல் நடக்கும். இந்த 11 மாகாணங்கள்ல 8 மாகாணங்களை வச்சு காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைப்பாங்க. ஆக்சுவலா அவங்க காங்கிரஸ் ஜெயிச்சது எத்தனை அப்படின்னா 7 மாகாணம் ஜெயிச்சிருப்பாங்க. பிளஸ் அவங்களோட கூட்டணி கட்சி அசாம் பள்ளத்தாக்கு கட்சி வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. சோ அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு 11 மாகாணங்கள்ல 8 மாகாணங்களோட கூட்டணியோட காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. சரியாப்பா? எப்ப அப்படின்னா 1937 பொது தேர்தல்ல. சரியா? அதே 37 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல என்ன ஆகும்? நீதி கட்சி அவங்களோட ஆட்சியை இழந்துருவாங்க. சோ 1937 நம்மளுக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை ராஜாஜி ஆட்சிக்கு வருவாரு. 1939 ராஜினாமா பண்ணிடுவாரு. சரியாப்பா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராஜாஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் 2 வருஷம் தான் ராசி. ஏன்னா 1952 வருவாரு. திரும்ப 54 ராஜினாமா பண்ணிருப்பாரு ராஜாஜி. சரியாப்பா? இப்ப 37 பொது தேர்தல்ல ஜெயிச்சிடுறாங்க. 39 பதவி விலகுறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும்பா, ஒவ்வொரு உலக போர் நடக்கும் போதும் இந்தியாவோட அரசியல்ல ஒவ்வொரு மாற்றங்கள் நடைபெறும். அந்த மாற்றங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்ப 1939 to 45 2ஆம் உலக போர் நடைபெற்றிருக்கும். இதுல வந்து இந்தியர்கள் கிட்ட கேட்காமையே ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களை உலக போர்ல பயன்படுத்திப்பாங்க. இப்போ காங்கிரஸ் தான் முழுமையா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியர்களை 2ஆம் உலக போர்ல பயன்படுத்தணும் அப்படின்னா காங்கிரஸ்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். ஆனா இவங்க காங்கிரஸ்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. டக்குன்னு இந்தியர்களை கூட்டு போய் போர்ல பயன்படுத்திடுவாங்க. இதுல காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு எங்களை கேட்காம செஞ்சீங்க, அதனால இனிமே நாங்க ஆட்சியில இருக்க விரும்பல, நாங்க ரிசைன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாவே ரிசைன் பண்ணிடுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்த இந்திய அரசு சட்டத்தை வந்து கேன்சல் பண்ற மாதிரி பண்ணிட்டு கவர்னர் ஆட்சியை இந்தியா ஃபுல்லா அறிமுகப்படுத்திடுவாங்க. சரியாப்பா? இந்த காங்கிரஸ் வந்து 1939 பதவி விலகின நாளைத்தான் முகமது அலி ஜின்னா மீட்பு நாளா வந்து கொண்டாடி இருப்பாரு. சரியா? இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்பா. அடுத்து பாருங்க, 2 மாநாடு முக்கியம்பா. 1938 ஹரிபுரா காங்கிரஸ் மாநாடு, 1939 திரிபுரா காங்கிரஸ் மாநாடு. இந்த 2 மாநாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2லயுமே வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. 1938 ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, 6 மாதத்துக்குள்ள ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெடு விதிக்கப்பட்டிருக்கும் ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டுல. 39 திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டுல பட்டாபி சீதாராமையா நிப்பாரு. யாருன்னா மகாத்மா காந்தி வந்து ரெக்கமெண்ட் பண்ணவரு. அதே மாதிரி அவருக்கு ஆப்போசிட்டா நின்னவர் சுபாஷ் சந்திர போஸ். இதுல வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிருவாரு, காங்கிரஸ் தலைவரா பதவி வகிச்சிருவாரு. ஆனா என்ன விஷயம் ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் இப்ப மகாத்மா காந்திக்கு சப்போர்ட்டா இருக்கவங்க பிளஸ்
சுபாஷ் சந்திர போஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கவங்க 2 பேரும் ஒரு ஆப்போசிட் டீம் மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து எந்த ஒர்க்குமே நடைபெறாது. இவங்க வந்து ஒரு மாரி உள்ள சலசலப்பு நிலவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, காந்தி நிப்பாட்டின ஒருத்தரையே சுபாஷ் சந்திர போஸ் வந்து தோற்கடிச்சு அவர் வந்து தலைவர் ஆயிட்டாரு. காங்கிரஸ் தலைவர் ஆயிட்டாரு. அதனால இது வந்து அவங்க மத்தியில ஒரு பெரிய சலசலப்பு இருக்கும். அதனால என்ன பண்ணுவாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு இந்த சலசலப்பு? வேணவே வேணாம். பங்க பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு என்ன பண்ணுவாரு அப்படின்னா 1939ல ஃபார்வர்டு பிளாக் கட்சி தொடங்கிறாருப்பா. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். 1939ல ஃபார்வர்டு பிளாக் கட்சி தொடங்கிடுறாரு. 40ல வந்து பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா தனி நாடு கொள்கைய முழுமையா வலியுறுத்த ஆரம்பிச்சது. சரியா? இதுக்கு முன்னாடி 1928ல நேரு அறிக்கை அப்ப நம்ம பார்த்தோம். சரியாப்பா? 1928 நேரு அறிக்கை நடைபெறும் போது இவரு அப்பதான் தனிநாடு கொள்கையை வந்து பேசிக்கா சொல்லியிருப்பாரு. அத வந்து எப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆமா தனிநாடு கோரிக்கை எங்களுக்கு தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்த ஆரம்பிச்சது எப்ப அப்படின்னா 1940ல தான். சரியாப்பா? ரைட். அடுத்து கிரீப்ஸ் தூதுக்குழு ரொம்ப முக்கியமானதுப்பா. இப்போ பிரிட்டிஷும் ஜப்பானும் எப்பயுமே ஆப்போசிட் டீம். பிரிட்டன் சரியா? பிரிட்டனும் ஜப்பானும் எப்பயுமே ஆப்போசிட் டீம்பா. சரியா? ஜப்பான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவை கைப்பற்ற ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஜப்பானுக்கு. சரி நம்ம வந்து இந்தியாவை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அங்க வந்து பிரிட்டிஷ் ஆட்சி தான் இருக்கு. இந்தியா நம்ம கையில வந்துருச்சுன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஐரோப்பிய பகுதி அது போக அந்த பாகிஸ்தான் அந்த ஐரோப்பிய பகுதி இந்திய கடற்பகுதி எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால ஜப்பான் இருப்பாங்க. சோ இது வந்து பிரிட்டனுக்கு வந்து தெரிஞ்சு போகும். சரி ரைட் ஓகே. அப்ப நம்ம என்ன பிரிட்டன் நினைப்பாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு அரசியல் மாற்ற மாதிரி இந்தியர்களுக்கு கொடுத்துட்டா இந்தியர்கள் வந்து ஜப்பான்காரங்க பேச்ச கேட்க மாட்டாங்க நம்ம சொல்றதுதான் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியால 1942 மார்ச் 22ல சர் ஸ்டான்ஃபோர்ட் கிரீப்ஸ் தலைமையில ஒரு குழு அனுப்புறாங்கப்பா. சரியா? அந்த குழு வந்தோடனே இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க இந்தியர்கள் ஃபுல்லா கண்டிப்பா சுதந்திரம் கொடுத்துருவாங்க இல்ல அட்லீஸ்ட் டொமினியன் அந்தஸ்தாச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஜப்பான் வந்து கைப்பற்ற ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கிரீப்ஸ் தூதுக்குழு ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க. என்ன அப்படின்னா எப்ப அதாவது இது வந்து உலகப்போர் நடந்துட்டு இருக்க டைம் 39 டு 45 உலகப்போர் நடந்துட்டு இருக்க டைம். சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 42 சரியாப்பா 42 உலகப்போர் எப்ப முடியும்னு தெரியாது. போருக்கு பின் தன்னாட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட். சரியா? அப்ப எப்ப போர் முடியும்? எப்ப போர் முடியுதோ போருக்கு அப்புறம் உங்களுக்கு தன்னாட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாதுகாப்புத்துறை வந்து பிரிட்டிஷ் கையில தான் இருக்கும். அதை வந்து நீங்க மாத்த முடியாது அப்படின்னு 2வது அவங்களோட அறிக்கை. 3வது என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் கோரிக்கையை கேட்கிற இளவரசர்கள் அதாவது பாகிஸ்தான் தனி நாடா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல பாகிஸ்தான் வந்து கோரிக்கையை கேட்கக்கூடிய இளவரசர்கள் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பதிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து காங்கிரஸ் இப்ப இது 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து இந்தியர்களுக்கு ஒத்து வராதது. அதாவது இதுதான் உங்களுக்கு கன்ஃபார்மா செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லாது. ஏதோ வந்து ஜப்பான்காரங்களை வந்து வரவிடாம பண்றதுக்காக ஒரு ஒரு சின்ன விஷயம் மாதிரி அவங்க பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இந்தியர்களுக்கு இது எதுவுமே வந்து ஒத்து வரல. அப்போ காங்கிரஸ் முஸ்லீம் லீக் 2 பேருமே இதை நிராகரிக்கிறாங்கப்பா. 2 பேருமே கிரீப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கையை நிராகரிக்கிறாங்க. ஏன்னா முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை பாகிஸ்தான் தனி நாடு கோரிக்கை கொடுத்தா அவங்க சரின்னு இருப்பாங்க. அதுவும் கொடுக்கல. காங்கிரஸை பொறுத்தவரை டொமினியன் அந்தஸ்தோ இல்ல தன்னாட்சியோ கொடுத்துருப்பாங்க. அதான் தன்னாட்சியோ இல்ல சுதந்திரமா கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சா அதுவும் கொடுக்கல. அப்ப 2 பேருமே இந்த கிரீப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கையை எதிர்க்கிறாங்க. பேச்சுவார்த்தை வந்து பக்கா தோல்வியில முடியுது. ரைட் ஓகே. இப்போ இத வந்து மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா திவாலான வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஒரு பேங்கே வந்து திவால் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்த செக் நாளை கழிச்சு உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு அவங்க கொடுக்குற செக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இவரோட அறிக்கையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நேரு ஜவஹர்லால் நேரு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா இந்த அறிக்கையை வாசித்த பிறகு கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளானேன் மன அழுத்தத்திற்கு உள்ளானேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அது யாருன்னா நேரு. சரியாப்பா? கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளானேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொல்லியிருப்பாரு. சரியாப்பா? சரி. இப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இப்போ கிரீப்ஸ் தூதுக்குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. என்னன்னா இவங்க வந்து ஒன்னும் சுத்தப்பட மாட்டாங்க. யாரு
இவங்க ஆங்கிலேயர்கள் ஒண்ணும் சுத்தப்பட மாட்டாங்க. அவைங்க பேசுறத எதுவுமே வந்து உண்மையும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம பாடுபட்டதெல்லாம் வேஸ்ட்டா போயிருச்சு. அதனால இவங்க எல்லாம் இந்தியாவ விட்டு வெளியேறணும். அதுதான் வெள்ளையனே வெளியேறு. குவிட் இண்டியா மூவ்மெண்ட். அப்போ மகாத்மா காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா, ஆ பம்பாயில நடைபெற்ற மாநாட்டுல பேசுறாருப்பா. அதாவது நாம் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத் தருவோம். அடிமைத்தன அல்லது அடிமைத்தனத்தை காண உயிரோடு இருக்க மாட்டோம். செய் அல்லது செத்து மடின்னு சொல்லி சொல்றாரு. டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி சொல்றாருப்பா. சரியா? ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வந்து வேஸ்டா போயிடுச்சு. எதுவுமே வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் காது கொடுத்து கூட கேட்கல. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கிரீப்ஸ் தூதுக்குழு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒண்ணு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தருவோம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து இந்த அடிமைத்தனத்தை பார்க்க உயிரோட இருக்க மாட்டோம். செய் அல்லது செத்து மடின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க காந்தியை. சரியாப்பா? அப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்ப அப்படின்னா 1942 ஆகஸ்ட் 8. சரி, ரைட். இப்ப வந்து ஆக்சுவலா காந்தி வந்து அமைதியை பின்பற்றுறவர். ஆனா அவரே இப்படி வார்த்தை சொல்லவும் இந்தியா ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து நடைபெறும்பா. சரியா? 1942ல அவர் பேசி முடிச்ச உடனே காந்தியை கைது செஞ்சிடறாங்க. தமிழ்நாட்டுல வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட எதிர்வினை என்ன அப்படின்னா, அரக்கோணத்துல தந்தி கம்பியை வந்து வெட்டியிருப்பாங்கப்பா. இப்போ தந்தி கம்பினா என்னன்னா, அந்த காலத்துல மொபைல் போன் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல டைப் பண்ற மிஷின் ஒண்ணு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில டைப் பண்ற மிஷின் இருக்குப்பா. சரியா? அதை தாண்டி திருச்சியில வந்து பிரிண்ட் அடிக்கிற மிஷின் இருக்கு. இப்போ ஒரு சென்னையில இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை திருச்சிக்கு அனுப்பணும் அப்படின்னா கீழே கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க தரைக்கடியில. அதுதான் தந்தி கம்பின்னு சொல்றது. இது தந்தி அடிக்கக்கூடிய மிஷின். இப்ப இங்க ஏ அப்படின்னு டைப் ஆனா இந்த கம்பி டச் ஆகி இங்க ஏ அப்படின்னு டைப் ஆகும். அதான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது. இப்ப ஆங்கிலேயர்களுக்கு மெயினா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது எதுனா இந்த தந்தி கம்பிகள் தான். இப்போ இதை வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது. அப்ப எங்கெங்கெல்லாம் தந்தி கம்பிகள் இருக்கோ அதை பார்த்து வெட்டுறாங்க. சரியா? அப்போ இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்ப அரக்கோணம் பகுதியில தந்தி கம்பிகள் வந்து வெட்டப்பட்டுச்சு. கோயம்புத்தூர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரயில் பாதைகள் மீது தாக்குதல் நடத்தி ரயில்களை வந்து கவிழ்க்க திட்டமிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப பெரிய பவரா இருந்தது ரயில்வேஸ் ஒண்ணு, தந்தி கம்பி ஒண்ணு. ஃபர்ஸ்ட் தந்தி கம்பியை வெட்டிட்டாங்களா அரக்கோணத்துல, அடுத்து கோயம்புத்தூர்ல ரயில் பாதைகள் மீது தாக்குதல் நடத்தி ரயிலை வந்து கவிழ்க்க திட்டமிட்டு இருப்பாங்க. அடுத்து மதுரையில என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, காங்கிரஸ் தொண்டர்கள் ராணுவத்துடன் நேரடியாக மோதினர். இது வந்து புக் பேக் பா. சரியா? புக் பேக்ல கொடுத்திருக்கக்கூடியது. காங்கிரஸ் தொண்டர்கள் எந்த பகுதியில் ராணுவத்துடன் நேரடியாக மோதினர் அப்படின்னா மதுரை பகுதியில. அதே மாதிரி சூலூர்ல விமானப்படை தளம் வந்து தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கும். சரியா? இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சூலூர்ல இருக்குப்பா. கோயம்புத்தூர் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடு வரும் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். அது ரொம்ப பழமையானது. ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்தே இருக்கு. ஏன்னா இந்தியாவோட மேற்கு பகுதியை வந்து கண்காணிக்கிறதுல இந்த சூலூர் விமானப்படை தளம் வந்து ரொம்ப முக்கியமா செயல்படும். சோ இந்த விமானப்படை வந்து தளம், அந்த சூலூர் விமானப்படை தளம் தாக்குதல் நடத்தப்படுது. சரியாப்பா? அப்ப இதுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட தமிழ்நாடோட ரிஃப்ளெக்ஷன். சரியா? சரி, ரைட். அடுத்து பாருங்க, விடுதலையை நோக்கி. இப்ப என்ன ஆகுது, 1945ல 2ஆம் உலக போர் முடியுதுப்பா. அப்ப ஆங்கிலேயர்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. சரி, முடிஞ்ச அளவு நம்ம இந்தியாவை எவ்வளவு சுரண்டணுமோ சுரண்டியாச்சு. இன்னி வந்து நம்ம, அதாவது இது எப்படி சொல்றேன்னா, இன்னி நம்ம தான் அவங்களுக்கு குடுத்து காப்பாத்துற சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. எதுக்கு? நம்ம நம்ம நாட்டுக்கே போயிருவோம். இந்தியர்கள்ட்ட அப்படியே நாட்ட குடுத்துருவோம்னு சொல்லிட்டு. சரி, ரைட். இப்ப இந்தியர்கள்ட்ட நாட்ட குடுக்கணும் அப்படின்னா, அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. சுதேச அரசுகள் இருக்கு. நம்ம பார்த்திருப்போம். 579க்கு மேற்பட்ட சுதேச அரசுகள் வந்து இருந்திருக்கும். அது போக வந்து பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க அப்படியே வெளியேறோம்னு சொன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு அரசமைப்பு நிர்ணய குழு உருவாக்கணும். பிளஸ் இந்த பஞ்சாயத்து எல்லாமே எப்படி தீர்க்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு உள்ள வருவாங்க. சரியாப்பா? அதுபடிதான் இந்த சிம்லா மாநாடு 1945 ஜூன் 14 வந்து நடைபெறும். இதுல வந்து வேவல் திட்டம் அறிவிப்பாங்கப்பா. சரியா? இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப வேவல் திட்டம் எப்பன்னா 1945 சிம்லா மாநாடு ஜூன் 14. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்து முஸ்லிம்களுக்கு சம அளவிலான உறுப்பினர்களின் எண்ணிக்கை இடஒதுக்கீடு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்து முஸ்லிம்க்கு சம அளவிலான உறுப்பினர் எண்ணிக்கை தர்றோம். ஆனா இந்தியா பாகிஸ்தானை பிரிக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பேச்சுவார்த்தை ஆட்டோமேட்டிக்கா தோல்வி ஆயிரும். சரியாப்பா?
சரி ரைட்டு. இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டன்ல வந்து தொழிற்கட்சி ஜெயிக்குது. கிளெமெண்ட் அட்லி இவரு பிரதமரா தலைமை ஏற்கிறார்ப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் வந்து டர்னிங் பாயிண்ட். என்ன அப்படின்னா, இந்த தொழிற்கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் சுதந்திரம் அப்படின்றத மெயினா பேசியிருப்பாங்க. சரியாப்பா? அப்போ 2 விஷயம் ஸ்கூல் புக்ல குடுத்துருப்பாங்க. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கான 2 முக்கிய காரணங்கள் எது அப்படின்னா, 1 பிரிட்டன்ல தொழிற்கட்சி ஜெயிச்சது. இன்னொன்னு ராயல் இந்திய கடற்படை புரட்சி. ராயல் இந்திய கடற்படை புரட்சி. இது 2 தான்ப்பா இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முக்கிய காரணம். சரியா? சரி. இப்ப கிளெமெண்ட் அட்லி என்ன பண்றாருன்னா, ஒரு அமைச்சரவை தூதுக்குழுவ அனுப்புறாருப்பா. சரியா? அதுல 3 பேர் வர்றாங்க. சர் ஸ்டான்ஃபோர்ட் கிரீவ்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ் 3 பேரும் 1945ல வர்றாங்க. இவங்க 3 அறிக்கை குடுக்குறாங்கப்பா. முக்கியமான 3 அறிக்கைகள். சரியா? இத நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பெரும்பான்மை இல்லாத மாநிலங்கள். சரியாப்பா? அப்படி பிரிச்சுறோம். இந்தியாவை மொத்தம் 3ஆ பிரிக்கிறோம். அதாவது பிரிக்கிறோம்னா தனி நாடா கிடையாது. இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக. இப்ப இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. ரைட். காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஆனா மேப் தான். இந்தியா மேப் தான். சரியாப்பா? சரி ரைட் ஓகே. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லிம் பெரும்பான்மை இல்லாத மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம் பெரும்பான்மை இல்லாத மாநிலங்கள் இருக்காங்களோ அவங்கள நாங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிறோம். 2வது வடமேற்கு பகுதியில் இந்துக்கள். சரியா? இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள மாநிலங்கள். அப்ப வடமேற்குனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பாகிஸ்தான் பகுதியில எங்கெல்லாம் வந்து இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்களோ அப்படி எடுத்துக்கிறோம். அடுத்து வடகிழக்கு பகுதி. அதுல வந்து முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாநிலங்கள். வடகிழக்கு இந்தியாவோட வடகிழக்கு பகுதி. இந்த பகுதி இருக்குல்லப்பா, இங்க பெரும்பான்மையா உள்ள மாநிலங்கள். அடுத்து இது 3ஆ உங்களுக்கு பிரிச்சிரும். இப்ப வந்து வடமேற்கு மாகாணத்துல இந்துக்கள் பெரும்பான்மையா உள்ள மாகாணங்கள் எதுன்னு கண்டறிஞ்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு அதாவது தேவையான உதவிகள், இந்துக்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்திய பகுதிகளில் இந்துக்கள் அதிகம், முஸ்லிம்கள் கம்மி. அப்ப முஸ்லிம்கள் எங்க பெரும்பான்மையா இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா, ஸோ முஸ்லிம்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள். அப்போ இது 3 பார்ட்டா பிரிச்சு நாங்க உங்களுக்கு தர்றோம். இதுபடி நீங்க ஆட்சி பண்ண ரெடியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இது வந்து கன்ஃபார்மா நீங்க மொத்தமாவே எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறீங்களா அப்படின்னு இந்தியா சார்பில் கேட்கப்படுது. ஆனா இது வந்து ஒரு தற்காலிக பிரிவு தான். இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனா தான் உங்களுக்கு நாங்க சொல்றோம். நீங்க அதுக்கப்புறம் நாங்க விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க ஆட்சி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஃபெயிலியர்ல முடியுது. சரியாப்பா? அப்போ அமைச்சரவை குழு கிளெமெண்ட் அட்லி தலைமையில வந்த அமைச்சரவை குழுவோட பேச்சுவார்த்தையும் தோல்வி அடையுது. ஸோ ஒவ்வொன்னா தோல்வி அடைய என்ன ஆகுது அப்படின்னா, முகமது அலி ஜின்னா ஒரு முடிவுக்கு வர்றாரு. இங்கிட்ட கேட்டுட்டே இருந்தா பாகிஸ்தான் தனி நாடு தரமாட்டாங்க, உடனே களத்துல இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, நேரடி நடவடிக்கை நாள்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாருப்பா. 1946 ஆகஸ்ட் 16. சரியா? அது பாருங்க, சுதந்திரத்துக்கு முந்தின வருடம், சுதந்திரத்துக்கு அடுத்த தேதி. இப்ப நம்மளுக்கு 1947 ஆகஸ்ட் 15 தானப்பா சுதந்திர தினம். ஸோ 1946 ஆகஸ்ட் 16 என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வந்து இது பண்றாரு. அதாவது நம்மளுக்கு தனி நாடு கிடைக்கிற வரையும் நம்ம என்ன பண்ணினாலும் நம்ம வந்து தனி நாடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வன்முறை வந்து கட்டவிழ்த்து விடுறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய கலவரமா வருது. இந்து முஸ்லிம் கலவரம் ஒரு மிகப்பெரிய கலவரம். இதுல அதிகமா பாதிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா, வங்காளத்துல நவகாளி அப்படின்ற மாவட்டம் அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பா. இந்தியா சுதந்திரம் ஆகும்போது மகாத்மா காந்தி எங்க இருந்திருப்பாருன்னா, நவகாளியில தான் இருந்திருப்பாரு. சரியா? போய் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாரு. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் எதுக்கு தேவையில்லாம இப்படி சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க, வெட்டி அடிச்சுக்கிட்டு சாகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. சரியாப்பா? சரி ரைட். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ரைட், எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு, பாகிஸ்தான் அதாவது முஸ்லிம்கள் தனி நாடு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம், தேவையில்லாம எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க 1946ல. அப்போ ஒரு இடைக்கால அரசு அமைக்கிறாங்கப்பா, நேரு தலைமையில. சரியா? 1946 செப்டம்பர் மாதம் ஜவஹர்லால் நேரு தலைமையில ஒரு இடைக்கால அரசு வந்து அமைக்கிறாங்க. ஸோ முஸ்லீம் லீக் கட்சி, லியாக்கத் அலிகான் அவரோட தலைமையில என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தற்காலிக இடைக்கால அரசுல வந்து இணையிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இவருக்கு லியாகத் அலிகானுக்கு தலைமை நிதி அமைச்சர் பதவி வந்து இதுல கொடுக்கப்படுது. சரியாப்பா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா?
அப்ப இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது எப்படின்னா 1946 செப்டம்பர் நேரு தலைமையில. ஸோ முஸ்லீம் லீக் கட்சி இதுல வந்து இணையறாங்க. அதே 1946 அக்டோபர்ல இணையறாங்க. லியாக்கத் அலி கான் நிதி அமைச்சரா பதவி கொடுக்குறாங்க லியாக்கத் அலி கானுக்கு. சரியா? சரி, இப்போ கிளெமெண்ட் அட்லி அறிவிக்கிறார்ப்பா. என்னன்னா 1946ல ஒரு இன்ஃபர்மேஷன் அறிவிக்கிறார். 1948 ஜூன்குள்ள அதிகார மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. சரியாப்பா? 1948 ஜூனுக்குள்ளேயே உங்களுக்கு அதிகார மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கன்ஃபார்மா அறிவிச்சிருவாரு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுதந்திரம் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா அறிவிச்சது இவர் தான். சரியா? யாரு அப்படின்னா கிளெமெண்ட் அட்லி, தொழிலாளர் கட்சியை சேர்ந்த பிரதமர். சரியா? பிரிட்டிஷ் பிரதமர். ரைட், ஓகேப்பா. இப்போ மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. எப்ப அப்படின்னா ஜூன் 3. சரியாப்பா? 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம் கொண்டு வராங்க. இதுல வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு 2 பேத்துக்கும் தன்னாட்சி கொடுத்துட்டாங்கப்பா. அடுத்து சிற்றரசுகள் யாரு எங்க சேர விருப்பப்படுறாங்களோ அவங்க சேர்ந்துக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் தனியா பிரிச்சாச்சு. சரியா? சிற்றரசுகள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க நீங்க இந்தியா கூட இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க பாகிஸ்தான் கூட இருந்தாலும் சரி, அது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துட்டாரு. சரியா? இதுக்கு வந்து அந்த பாகிஸ்தான் பார்டரை பிரிச்சு வரைஞ்சவர் யாரு அப்படின்னா ராட்கிளிஃப் பிரவுன். அவரு தான் எல்லை வரையறை ஆணையம். சரியாப்பா? அவர் கையில தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா பிரிச்சு கொடுத்துருங்க, எது வந்து பாகிஸ்தான் எது இந்தியா நீங்க தான் பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவர் பிரிச்சு கொடுத்துட்டு பிரிட்டனுக்கு போயிருவாரு. இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, என்னன்னா நான் மீண்டும் இந்தியா திரும்பினால் துப்பாக்கியால் எனக்கு பதில் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஏன் இந்த வார்த்தை சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்மளுக்கும் பக்கத்து நிலத்துக்கும் பிரச்சனை இருக்கும். அதுலயே வந்து ஒரு அடி மிஸ் ஆனாலும் நம்ம சண்டைக்கு போவோம், பெரிய பஞ்சாயத்து நடக்கும். இவர் 2 நாட்டையே பிரிச்சிருக்காரு. அப்ப ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி அளந்து பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் இல்ல இதை பாகிஸ்தான் கொடுங்க, இது இந்தியா கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவரு இவங்கிட்ட கேட்டா பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கும், இதான் பார்டர், இஷ்டம்னா வச்சுக்கன்ற மாதிரி கொடுத்துட்டு எஸ் ஆயிடுவாப்ல. எங்க அப்படின்னா பிரிட்டனுக்கு போயிடுவாரு. ஸோ அங்க இருந்து அறிக்கை விட்டுருப்பாரு, நான் இப்ப வந்து ஒரு வேளை இந்தியாவுக்கு திரும்பினா 2 பக்கமும் பிரச்சனை இருக்கு, இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கு, பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா துப்பாக்கி வச்சு சுட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னா ராட்கிளிஃப் பிரவுன். சரியாப்பா? இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா எல்லை வரையறை ஆணையம் கொண்டு வந்தது யாருன்னா யார் தலைமையில அமைச்சாங்கன்னா ராட்கிளிஃப் பிரவுன் தலைமையில அமைச்சிருப்பாங்க. ஸோ வங்காளம் பஞ்சாப் சட்டப்பேரவை பிரிக்கப்பட்டு வாக்கெடுப்பு முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா? இந்த பஞ்சாப் வங்காளம் இது 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட்டாவே இருக்கும். ஏன் அப்படின்னா மறுபடியும் இந்தியா மேப்பை வரைவோம். சரி, இந்த இடத்துல பஞ்சாப் பகுதி இருக்கும், இந்த இடத்துல வங்காளம் பகுதி இருக்கும். அப்போ வந்து இது இந்த பங்களாதேஷ் இருக்குல்லப்பா, இப்ப இருக்க பங்களாதேஷ் வந்து கிழக்கு பாகிஸ்தான், இது வந்து மேற்கு பாகிஸ்தான். இப்ப பஞ்சாப்ல எந்தெந்த பகுதியெல்லாம் பாகிஸ்தானுக்கு போகும், எந்தெந்த பகுதியெல்லாம் இந்தியாவுக்கு வரும், அதே மாதிரி வங்காளத்துல எந்தெந்த பகுதியெல்லாம் பாகிஸ்தானுக்கு போகும், எந்தெந்த பகுதியெல்லாம் இந்தியாவுக்கு வரும் அப்படின்றத பிரிப்பு வாக்கெடுப்பு முறை மூலியமா நீங்க பிரிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 1947 ஜூலை 18பா. சரியா? ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இயற்றப்படுது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருது. சரியாப்பா? இதுதான்ப்பா இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கான ஹிஸ்டரி. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th புக்ல. சரியா? 12th புக்ல நம்மளுக்கு கம்யூனிசம் இருக்கு, அது போக தீவிர தேசியவாதம் இருக்கு. சரியாப்பா? அது போக புரட்சிகர தேசியவாதம். இந்த பகத்சிங், அதாவது புரட்சிகர தேசியவாதம் யாருன்னா பகத்சிங், இவங்க எல்லாமே வருவாங்க. அது போக கம்யூனிசவாதம், கான்பூர் சதி திட்ட வழக்கு இதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவம், INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி. சரியாப்பா? இது 3 அடுத்த வீடியோல பாத்துருவோம். அதாவது இதுக்குள்ளேயே நடத்தணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சுதந்திரம் வரை எழுதி வைங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த விஷயம் எல்லாம் அடுத்த வீடியோல நம்ம ஒரே வீடியோவா பாத்துருவோம்ப்பா. நன்றி.